அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபித்தோழர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்வருமாறு ஒரு நபிமொழியை எங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். யார் ஒருவர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று உன்னத சுவன பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் அல்லாஹுவையும் மர்மை நாளை பற்றியும் நல்ல ஆதரவு வைக்கட்டும், நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். மேலும் அனைத்து மக்களும் என்னை விரும்ப வேண்டும், எல்லோருக்கும் நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று யார் விரும்புகின்றாரோ அவர் மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மேற்படி நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை பற்றி நாம் நல்லெண்ணம் கொள்ளுகின்ற போது அது சுவன பாக்கியத்தை நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகைமையாக அமைவதோடு மட்டுமல்ல, மறுமை நாள் பற்றிய முழுமையான ஈமான், இறை விசுவாசம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறை விசுவாசத்தின் அடையாளங்களில் ஒன்றுதான் வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையாகும். ஆக அல்லாஹுவை பற்றியும் மறுமை நாள் பற்றியும் யார் ஒருவருடைய உள்ளத்திலே நல்லெண்ணம் இருக்கிறதோ அவர்கள் சுவன பாக்கியத்தை பெறுவதற்கு அது ஒரு தகைமையாக அமையும் என்பதனை மேற்படி நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துவதோடு இன்னும் ஒரு செய்தியையும் நபிகளார் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அனைவரும் எம்மை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்பது நாம் அனைவரும் விரும்புகின்ற ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் நான் நல்லவனாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் நான் நல்லவர்களாக திகழ வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மற்றவர்கள் உங்களை பற்றி நல்லவர்களாக எண்ண வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் உங்களுடைய உறவை வைத்துக் கொள்ளுங்கள், நல்லுறவை பேணிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். மக்கள் மனங்களில் வாழுகின்ற அளவுக்கு எங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு அவருடைய உள்ளங்களில் நாம் இடம் பிடிக்கிற போது நாம் நல்லவர்கள் தாம் என்பதை நம்முடைய மனசாட்சியே நமக்கு இடம் கொடுக்கும், சாட்சி சொல்லும். நல்லவர்களாக வாழ்வோம், மக்கள் மனங்களில் இடம் பிடித்து வாழ்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.